கோவை சரவணப்பட்டியில் உள்ள பிபிஜி கல்வி குழுமம் சார்பாக மகளிர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் பல்வேறு அசத்தல் நடனமாடி அசத்திய மாணவ மாணவியர்கள். உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கோவை சரவணப்பட்டியில் செயல்பட்டு வரும் பிபிஜி கல்வி குழுமத்தில் பெண்கள் தின கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பிபிஜி கல்வி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல்பி தங்கவேலு தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், தற்போது அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை புரிந்து வருவதாக கூறிய அவர், பிபிஜி கல்வி குழுமம் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சுதா சேஷன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகள் மத்தியில் சிறப்புரை ஆற்றினார். இதில் பெண் கல்விக்காகவும் பெண்கள் சமூக மாற்றத்திற்காகவும் குரல் எழுப்பியவர் பாரதி என குறிப்பிட்டு பேசிய அவர், ஒரு செயலை செய்தாலும் சாதனை படைத்தாலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்கின்றார்கள் என தெரிவித்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவிகள் ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவிகள் 18 வகையான நடனங்களை ஆடி அசத்தினர். தொடர்ந்து கல்லூரியில் சிறந்து செயல்பட்ட பேராசிரியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் பிபிஜி கல்வி குழுமத்தின் தாளர் சாந்தி தங்கவேல் மற்றும் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.